41 வருடமாக இந்த இயேசுவுக்கு பின் சொல்கிறேன், என் ஆண்டவர் என்னை கைவிட்டதில்லை. என்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்களுடைய நிலைமையை குறித்து நான் தம்பி ஜாக்கப் இடத்துல கேட்டு பாருங்கள், ஆசீர்வாதத்தில் கேட்டு பாருங்கள், பாஸ்டர் இடத்துல கேட்டு பாருங்கள், வெஸ்லி இடத்துல கேட்டு பாருங்கள், இங்க கனடாவிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் சுந்தரம் சபரிமுத்திரை கேட்டு பாருங்கள், இங்க ஜெயேந்திரனை கேட்டு பாருங்கள். இவரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை பல வருடங்களாக படித்துக் கொண்டிருக்கிறவர்கள். என்னுடைய தேவையை ஒரு மனிதனிடம் சொல்லவும் இல்லை, என் தேவனிடத்தில் அதற்காக நான் முட்டி மோதினதும் இல்லை. அல்லேலூயா. என்னோடு கூட 2008 பேர் பல்வேறு நிலைகளிலே, சுவிசேஷ பணியிலே, சபை நிறுவும் பணியிலே, பயிற்சி பணியிலே, கல்வி பணியிலே, மருத்துவ பணியிலே, 1700 பெண் பிள்ளைகளை கவனிக்கிற பள்ளியிலே 312 போலியோ பிள்ளைகளை நடக்க வைத்து பீகார்ல நடக்க வைத்து அந்த பணியிலே, ஆஸ்பத்திரி பணியிலே இணைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். எங்களுடைய பத்திரிகையை வாசிக்கிறவர்கள் இங்கே இருக்கலாம், கேட்டு பாருங்கள். எங்க பத்திரிகையில ஒரு நாள் எங்க தேவையை எழுதினதில்லை, எழுத போகிறதும் இல்லை. ஏனென்றால் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவராயிருக்கிறபடினாலே அவர், நான் சொல்லிடுவேன், கொடுத்தா செய்வேன், கொடுக்காட்டாலும் செய்வேன், கொடுத்தா நல்லா செய்வேன், கொடுக்கலன்னா என்னால முடிஞ்சது செய்வேன், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். என் சொத்துக்காகவோ, என் காசுக்காகவோ, என்னுடைய உடைக்காகவோ, என்னை சேர்ந்தவர்களுக்காக நான் தேவனிடத்தில் போராடி ஜெபித்ததே இல்லை. என்னுடைய வாஞ்சையெல்லாம், ஆண்டவரே, நான் ஒரு பாடலை பாடினேன். அந்த பாடலை இப்படி எழுதினேன்: அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆள்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆள்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தில் திரியாய் எடுத்தாள் கொள்ளும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் இருண்டதர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோ, இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதொரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோ, இனியாவதுவும் திருமுகம் காண. நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம். ஏதோ பாட்டு எழுத வேண்டும் என்பதற்காக நானும் எழுதவில்லை, எல்லாரும் எழுதுகிறார்களே நானும் எழுத வேண்டும் என்றல்ல ஐயா. இந்த பாடலுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய உயிர் துடிப்பு. இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர், இனியாவது உம்முடைய திருமுகம் காணட்டும். ஆண்டவரே, இனியாவது, ஆண்டவரே, இனியாவது உம்முடைய திருமுகம் காணட்டும். அதற்காக உம்முடைய சிநேகத்தை, உம்முடைய அன்பை, உம்முடைய நேசத்தை எனக்குள்ள ஊற்றுங்க. அது என்னில உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே, என்னில உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. நான் உபயோகப்படுவதற்கல்லவோ என்னை தெரிந்து கொண்டீர். எனக்குள் இருக்கிற காரியங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் அதற்கல்லவோ. என்னை காண்பவர் உள்ளே காணட்டும்.
மகாத்மா காந்தியை பார்த்து கேட்டார்கள் பெங்களூரிலே வந்திருந்த போது, கிறிஸ்துவ ஆகுவதற்கு உமக்கு என்ன தடை என்று. அவர் சொன்னார், கிறிஸ்துவை போல வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவனை என்றைக்கு நான் பார்க்கிறேனோ அன்றைக்கு நானும் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு ஆயத்தம். அவருடைய கொள்கைகள், அவருடைய காரியங்கள் என்னை தடுக்கவில்லை, அவருடைய வாழ்க்கையை என்னை தடுக்கிறது. ஐயா, இந்த தேசத்தினுடைய பிதா என்று சொல்லப்படுகிற மகாத்மா காந்தியினுடைய உள்ள குமரல் அப்படி இருக்குமானால், உன்னை சுற்றி இருக்கிற கிராமத்திலே, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பதற்கு நீ என்ன செய்திருக்கிறாய், என்ன செய்திருக்கிறாய்? கிறிஸ்து ஒரு சொட்டு ரத்தமும் இல்லாமல் எல்லாவற்றையும் தியாகம் செய்தாரே, நீயோ தியாகத்திற்கு உனக்கும் தூரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் சால். இன்றைக்கு சால். தேவ ஜனமே, கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கு தானே தேவன் உன்னையும் என்னை தெரிந்து கொண்டு உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். இது எந்த இடத்திலே போனாலும் ஒரு காரியத்தை செய்யும். இந்த பென்சில் ஒரு எலக்ட்ரீஷியன் கையில் இருக்குமானால் சுவர்களிலே அவன் கோடு போடுகிறான். சிமெண்ட் மேலே எறுவதற்கு தடை இல்லை. ஒரு தச்சனுடைய கைகளிலே போயினால் அவன் மரத்தின் மேலே கோடு இழுக்கிறான். தச்சன் மரத்தின் மேலே இழுக்கிறானே என்று அதற்கு கவலை இல்லை. ஒரு பிள்ளையினுடைய கையிலே போயிருந்தால் அது ஒரு பேப்பரிலே எழுதி கிறுக்கி வைக்கிறது. எழுதுகிறது விளங்கவில்லையே என்று அது கவலைப்படுவதில்லை. நான் உபயோகப்படுகிறேன். ஒரு லேத் மிஷினிலே வேலை செய்கிறவனத்துல போனால் அவன் இரும்பின் மேலே அதை போடுகிறான். ஒரு சிற்ப ஆசாரின் மேலே போனால் அவன் அந்த அதே பென்சிலை வைத்து அந்த கல்லின் மேலே குறியிடுகிறான். எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திலே அது உபயோகப்படுவதற்கு தன்னை விட்டு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல சுபாவம் உண்டல்லவா? நீ ஒருவேளை பெரிய மாட மாளிகையில் வைக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை வயல் வேலை செய்து கொண்டிருக்கிற தொழிலாளியா இருக்கலாம், அல்லது ஒரு பேங்க்ல வேலை செய்கிறவனா இருக்கலாம், அல்லது உயர் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு வசதி படைத்த குடும்பத்தில் இருந்து வந்திருக்கலாம், அல்லது நீ பெரியவர்களோடு கூட பழகுவதற்கு, வாலிபர்களோடு கூட பழகுவதற்கு தேவன் உன்னை அங்கே வைத்திருக்கலாம். எங்கே இருந்தாலும் அந்த இடத்திலே உன்னால் ஒரு காரியத்தை சாதிக்க முடிந்தாவிட்டால் யோசித்துப்பா சகோதரா.